இந்த வருஷம் ஐடிஆர் ஃபைலிங் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐடிஆர் ஃபைலிங்கோட டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 15 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், அதே மாதிரி லேண்ட் வாங்கியிருப்போம், இல்லை கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இவங்களுக்கான ஃபைலிங் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோஸ். ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா? லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதை நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஹோல்டிங் வச்சிருப்பீங்க, இல்லைனா செல் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்டட் செக்யூரிட்டிஸில் வருது. ஸோ இதுக்கான ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12 மாதத்துக்கு உள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து அந்த வாங்கின ஷேர்ஸை வித்துட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். அதுக்கு பிடிக்கிற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% டாக்ஸ் பிடிக்கிறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா 1 இயர் ஆர் மோர் தென் 1 இயர் அப்படின்றப்போ அதுக்கான டாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. 10ல இருந்தது இந்த வருஷம் 12.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ்க்கு வித்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த டாக்ஸ் பிடிக்கிறதுக்கான நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. வாங்கிட்டேன் ஆனால் அதுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்களா? அப்படி கிடையாது. நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எந்த டாக்ஸ் கிடையாது. பட் நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்கான டாக்ஸ் வந்து அவங்க பிடிப்பாங்க. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னேன் இல்லையா? அப்போ அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. எவ்வளோ வரையும் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு பாத்தீங்கன்னா 1.25 lakhs அப்படின்னா நீங்க ஒரு ஷேரை செல் பண்ணியிருந்தாவோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணியிருந்தா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ராஃபிட் வருது இல்லையா? அந்த ப்ராஃபிட்ல 1.25 வரையும் 1,25,000 வரையும் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு மேல போகும்போது தான் உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 12.5% டாக்ஸ் பிடிக்கிறாங்க.